இப்போ நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் எண்ணியல் அப்படின்ற டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 6th புக்கை நம்ம கவர் பண்ணிட்டோம். 10th புக்கில் தான் வந்து டாபிக்ஸ் நிறைய இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசை, சிறப்பு தொடர் அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க. ஸோ டிஎம்பிசியில் நிறைய கொஷின்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும், அதில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, எண் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனையாவது உறுப்பு அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, இது 3 ஃபார்முலாவோடையும் ஃபார்முலா இல்லாமலும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதையும் நம்ம செக் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருக்குத்தொடர் வரிசை. ஸோ கூட்டுத்தொடர் வரிசைக்கும் பெருக்குத்தொடர் வரிசைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எந்த ஒரு நம்பரால் அதே நம்பரால் கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ அது கூட்டுத்தொடர் வரிசை தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஆனால் பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஒரு சீரியஸ் இருக்குது, 9 3 1 அப்படின்னு ஒரு சீரியஸ் வருது அப்படின்னா அதில் பெருக்கினாலோ வகுத்தாலோ மட்டும்தான் அது பெருக்குத்தொடர் வரிசையாக அமையுமே தவிர கூட்டினாலோ கழித்தாலோ நமக்கு பெருக்குத்தொடர் வரிசை வராது. ஸோ இதுவும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ மெயின் பாயிண்ட் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கூற்று சம்ஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அப்போ வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ பெருக்குத்தொடர் வரிசை ஆல்ரெடி இப்போ கூட்டுத்தொடர் வரிசை சொன்னோமா, 1 2 3ன்றது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருந்துச்சுன்னா அது கூட 1 நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன ஆகும், 2 3 4 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதோட டிஃப்ரென்ஸும் வந்து சேமாக தான் கிடைக்குது. சப்போஸ் இதையே நான் பெருக்கிறேன், 2 4 6ன்னு பெருக்கிறேன், பெருக்கினாலும் அதுவும் எனக்கு ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ கூட்டுத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் கூட்டினாலும் பெருக்கினாலும் வகுத்தாலும் கழிச்சாலும் எனக்கு அது கூட்டுத்தொடர் வரிசையாகவே அமையும். ஆனால் பெருக்குத்தொடர் வரிசை அப்படி கிடையாது. பெருக்கினாலும் இப்போ பாருங்கள், 9, 3, 1ன்றது பெருக்குத்தொடர் வரிசை அவங்களே கொடுத்துட்டாங்க. பட் நம்ம செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா 3/9 போடணும். டிஃப்ரென்ஸ் அதாவது கூட்டுத்தொடர் வரிசைக்குனா மைனஸ் பண்ணணும், பெருக்குத்தொடர் வரிசைக்குனா வகுக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. 3/9 எப்பயுமே இது ஃபஸ்ட்டு வர்றது T1, செகண்ட் வர்றது T2, தேர்டு வர்றது T3. அப்போது இந்த T2ல் இருந்து தான் T1 டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா பெருக்குத்தொடர் வரிசை கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் T2/T1 அப்படின்னு கண்டுபிடிக்கிறதோட வேல்யூ தான் வந்து R அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Rன்றது வந்து பொது விகிதம், அதாவது பொதுவான ரேஷியோ, எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் நம்பர், அதை தான் வந்து R அப்படின்னு சொல்கிறோம். ஏன்றது முதல் உறுப்பு, அதே தான் வந்து நமக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் ஏன்றது தான் முதல் உறுப்பு T1. அதே மாதிரி AR அப்படின்னா அடுத்த உறுப்பு. AR ஏவையும் அடுத்த உறுப்பையும் பெருக்கினால் கிடைக்கிறது ரெண்டாவது உறுப்பு, அதை வந்து T2. அதே மாதிரி R எப்படி கண்டுபிடிக்கணும்னா T2லேருந்து T1 சப்ராக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ இதை தான் வந்து பேசிக்ஸ் பெருக்குத்தொடர் வரிசையோட காமன் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெருக்குத்தொடர் வரிசையில் பொது உறுப்பு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா Tn = AR n-1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுதான் வந்து ஃபார்முலா. அதாவது பெருக்குத்தொடர் வரிசையில் பொது உறுப்பு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா Tn = AR n-1. அப்போ அது என்ன அர்த்தம், என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா ஏவோட வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ எழுதிட்டு n அப்படின்னு அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை பவர்லேருந்து என்னோட வேல்யூலேருந்து 1 சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்றது அர்த்தம். அதே கூட்டுத்தொடர் வரிசையில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்னாவது உறுப்புன்னு கேட்குறாங்க, 30வது உறுப்புனா அதுலேருந்து 1 குறைச்சிட்டு அது கூட டிஃப்ரென்ஸை பெருக்கி ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகேவா? ப்ளஸ் ஏ போட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், AR n-1. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், 9, 3, 1 அப்படின்றது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னா இதில் 8வது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 8வது உறுப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ, ஏவை இது கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலான்னா ஏவோட வேல்யூ என்னது 9 இன்ட்டு ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 3/9. அதை கேன்சல் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 3/9னா 4 3 3 9 1/3 அப்படின்றது கிடைக்கும். பவரில் வந்து 8வது உறுப்புன்னு கேட்டாங்கன்னா ஒரு உறுப்பை குறைச்சிக்கணும், 7வது உறுப்பு. ஓகேவா? அவ்வளோதான். இதுதான் வந்து பெருக்குத்தொடர் வரிசை. ஃபார்முலானா Tn = AR n-1. ஸோ ஷார்ட்கட்னா வேறு ஒன்றும் இல்லை,
ஏவோட வேல்யூவும் ஆரோட வேல்யூவும் பெருக்கணும். ஆறுக்கு மேலே பவர் வந்து அவங்க எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்களோ அந்த உறுப்பில் இருந்து ஒன்றை கழித்து எழுதணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்போ நான் 9 வந்து என்ன பண்ணுறேன், இங்கே கீழே 3 இருக்கிறதுனால நான் 3 × 3 3 அடுக்கு 2 அப்படின்னு எழுதுகிறேன். அப்போ 3 அடுக்கு 2ன்னா கீழே 7ன்னு இருக்குது. அப்போ எப்பயுமே பவரில் இருக்கிற வேல்யூஸ் வரும்போது டிவிஷனில் வந்துச்சுன்னா இந்த நம்பர் மேலே போகும்போது மைனஸ் ஆகும். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 2 2 கேன்சல் ஆச்சுன்னா மீதி 5 3 தான் கிடைக்கும். 5 3 நம்ம இங்கே எழுதிட்டோன்னா 3 பவர் 5 அப்படின்னு கிடைக்கும். 3 பவர் 5னா என்னதுன்னா 3 9 9 3 27 27 × 3னா 81 81 × 3னா 243. ஸோ பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 அடுக்கு 2 2 அடுக்கு 4 அதோட வேல்யூஸும் 3 அடுக்கு 5 3 அடுக்கு 6 இது வரைக்கும் இருக்கிற வேல்யூஸும் ஓரளவுக்கு நம்ம படித்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் டக்குன்னு இந்த சம் சால்வ் பண்ண முடியும். இல்லைனா பெருக்கி தான் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படி இல்லைனாலும் நமக்கு இங்கே கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸில் 3 பவர் 5 243. ஸோ இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். ஏன்னா 9 நமக்கு தெரியும், 9 3 27ன்ற வரைக்கும் தெரியும். ஸோ 27 × 3னா 81 81 × 3னா 243. அங்கே எப்படியும் ஆப்ஷனில் 1/81 1/243 1/9 இந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்கள் டக்குன்னு சால்வ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஷின், ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 4வது உறுப்பு 8/9 அவங்களே கொடுத்துட்டாங்க. இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்றது. ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்ம அதை செக் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 4வது உறுப்பு 8/9 7வது உறுப்பு 64/243 எனில் பெருக்குத்தொடர் வரிசை காண்க. அந்த வரிசையை நம்ம எழுதணும். இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெருக்குத்தொடர் வரிசையில் 4வது உறுப்பு 8/9 7வது உறுப்பு என்னது 64/243. அப்போ 8க்கும் 64க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, 8 8 64 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? 9க்கும் 243க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா கண்டிப்பாக இந்த 9 243 பார்த்தோன்னே இப்போ தான் நம்ம இங்கே 243 சால்வ் பண்ணோம். அப்போ இது 3 அடுக்கில் தான் வரும். 8 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்போ 8னா 4வது வாய்ப்பாட்லேயும் வரும், 2வது வாய்ப்பாட்லேயும் வரும். ஆனால் 2வது வாய்ப்பாடில் டக்குன்னு 4வது உறுப்புக்கு 7வது உறுப்புக்கு டிஃப்ரென்ஸே வந்து நமக்கு 64ன்றது டக்குன்னு வந்துடாது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை பார்க்குறோம். 8/9ன்னு கொடுத்துருக்காங்களா. 8/9னா என்னது 2 அடுக்கு 3/3 அடுக்கு 3. அப்போது இதுதான் 4வது உறுப்புனா கண்டிப்பாக அடுத்து 5வது உறுப்பு என்னவாக இருக்கும் 2 அடுக்கு 4 3 அடுக்கு 4 இந்த ஆர்டரில் தான் இருக்கும். அப்போ 8 2 16 9 3 27 ஒன்று ஒன்றா அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த சம் பொறுத்த வரைக்கும் 2 அடுக்கு 3 3 அடுக்கு 3 அப்படின்றது வந்து 4வது உறுப்பாக இருந்துச்சுன்னா 5வது உறுப்பு என்னவாக இருக்கும் 2 அடுக்கு 4 3 அடுக்கு 4. அடுத்தது 6வது உறுப்பு என்னவாக இருக்கும் 2 அடுக்கு 5 3 அடுக்கு 5 4 5 6 இந்த ஆர்டரில் தான் இருக்குது அப்படின்றத நம்ம டேரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணவோ ஃபார்முலாஸ் போடவோ இங்கே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் நம்ம போடும்போது ஆரோட வேல்யூ என்னென்னு கிடச்சிச்சின்னா 2/3 அப்படின்றது கிடச்சிருச்சு. ஓகேவா? ஆரோட வேல்யூ என்னது 2/3. இப்போ 4வது உறுப்பு எனக்கு தெரியும் 8/9. அப்போது ஏவோட வேல்யூ எனக்கு தெரியாதுன்னா ஏ இன்ட்டு ஆரோட வேல்யூக்கு மேலே பவர் போடுவோமா. 4வது உறுப்புனா ஒரு பவர் கம்மியாகுதா 2/3 பவர் 3 ஈக்குவல் டு 8/9ன்னு போட்டாலே ஏவோட வேல்யூ தெரிஞ்சிடுது. ஏவோட வேல்யூ என்னதுன்னா 3 அப்படின்ற ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஒரு சம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலும் நீங்கள் சால்வ் பண்ணி ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணி சம் போட்டுக்கலாம். ஓகே? ஸோ இப்போ இந்த ஆர்டர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உறுப்பு 3. அடுத்தது நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன வரும்னு சொல்லியிருக்கோம் 2/3 3 × 2/3 என்ன ஆகும் அடுத்த உறுப்புக்கு 3 3 கேன்சல் ஆகிடுமா. அடுத்த உறுப்பு என்னன்னு கிடைச்சிரும் 2 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி 2 கிடைச்சதுக்கப்புறம் 2க்கும் 2/3னா 2 4 4/3 அப்படின்றது 3வது உறுப்பு. ஸோ 4வது உறுப்புக்கு என்ன பண்ணுவோம் திருப்பி இதை 2/3 போடுவோம். 4 2 8 3 9 இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நீங்கள் செக் பண்ணி போட்டிங்கனாலும் ஈஸியாக சம் சால்வ் பண்ணிட முடியும். அப்படி இல்லைனா கொஞ்சம் நம்ம ஒரு நிமிஷம் திங்க் பண்ணால் போதும். 4வது உறுப்பு 8/9 7வது உறுப்பு 64/243 இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா மிஸ்ஸிங் நம்பர்லாம் நிறைய கேட்கும்போது இந்த ஆர்டரில் தான் நம்ம கேட்பாங்க. ஓகேவா?
இப்போது ஏற்கனவே கூட்டுத்தொடர் வரிசையிலையும் 3 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ற ஃபார்முலா ஒன்று பார்த்தோம். ஏ மைனஸ் ஆஃப் ஆறுன்னு போட்டோம், ஏ ப்ளஸ் ஆறுன்னு போட்டோம். அதே பெருக்குத்தொடர் வரிசைனா பெருக்கல்ல எடுத்துக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். பெருக்குத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் A/R ஏஆர் அப்படின்றது நம்மளாம் எடுத்துக்கணும் காமன் ஃபேக்டர். இதை எடுத்துக்கிட்டு சம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். 4 உறுப்புகளின் பெருக்கற்பலன் அப்படின்னு கேட்டாங்கன்னா A/R3 A/R ஏஆர் கியூப் அப்படின்ற ஆர்டரில் கொண்டு போய்க்கிறோம். இந்த பக்கம் வகுத்தல், இந்த பக்கம் பெருக்கல்ல போகுது. பெருக்குத்தொடர் வரிசையில் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கினால் அல்லது வகுத்தால் கிடைக்கும் தொடர் வரிசை ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. ஆமாம், ஏன்னா ஒரு பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு பூஜ்ஜியமற்ற மாறிலி, பூஜ்ஜியத்தால் பெருக்கினா எதால் பெருக்கினாலும் நமக்கு 0ன்னு வந்துடும். ஸோ பூஜ்ஜியமற்ற மாறிலியால் பெருக்கினாலோ அல்லது வகுத்தாலோ கிடைக்கும் தொடர் வரிசை தான் பெருக்குத்தொடர் வரிசை. கூட்டினாலோ கழித்தாலோ பெருக்குத்தொடர் வரிசை கிடைக்காது. அதே மாதிரி கூட்டுத்தொடர் வரிசையில் கூட்டினாலோ பெருக்கினாலோ வகுத்தாலோ எது பண்ணாலுமே கூட்டுத்தொடர் வரிசையாக தான் அமையும். பெருக்குத்தொடர் வரிசையில் பெருக்கினாலும் வகுத்தாலும் மட்டும்தான் அது பெருக்குத்தொடர் வரிசையாக அமையும். ஓகேவா? அடுத்தது, இப்போது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் 343. டக்குன்னு இந்த நம்பர் பார்த்தோன்னே நமக்கு ஞாபகம் வரணும், யாரோட ஸ்கொயரு யாரோட ஸ்கியூபாவோ இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 343 பொறுத்த வரைக்கும் 7 ஸ்கியூபு தான் 343. அவற்றின் கூடுதல் 91/3 எனில் 3 உறுப்புகள், அந்த 3 உறுப்புகள் என்னது அப்படின்றத நம்மளை கேட்குறாங்க. ஸோ பெருக்குத்தொடர் வரிசையில் 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன் அப்படின்னாவே நம்ம என்ன எடுத்துக்கிறோம், A/R ஏஆர், இதுதான் அந்த 3 அப்படின்ற மாதிரி எடுத்துக்குவோம். பெருக்கல் அப்படின்னா எல்லாத்துக்குமே பெருக்கல் பண்ணோன்னா டிவைடடில் இருக்கிற ஆறு இங்கே பெருக்கல்ல போயிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடும். பெருக்கல்ல இருக்கிற ஆறும் வகுத்தில் இருக்கிற ஆறும் கேன்சல் ஆகிட்டு ஏஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 343ன்னு கிடைக்கும். அப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 7 கியூப். ஏன்னா ஏழு கியூப் அப்படின்னும் போது ஏவோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிரும், 7 அப்படின்றது கிடைச்சிரும். இப்போ ஏவோட வேல்யூ 7ன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போது அவற்றின் கூடுதல் 91/3 போட்டாங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், A/R ஏஆர் இதை ஈக்குவல் டு 91/3ன்னு போட்டுட்டு ஏவோட வேல்யூ தானே நமக்கு தெரியும், அதை காமனாக வெளியே எடுத்துடலாம். 1/R + 1 + R இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு ஏவோட வேல்யூ 7, அதை இங்கே பெருக்கல் இருக்கிற 7 இங்கே வந்தால் டிவைட் ஆகிடும், டிவைடடில் ஆகும். 91/3 × 1/7ன்னு கிடைக்கும். ஸோ 1/7 மீதி 2 21 3 21 13/3 அப்படின்றது இங்கே கிடைக்குது. ஆர் மட்டும்தான் கீழே இருக்குது. அப்போ ஆரோட வேல்யூ 3. அப்படி இல்லைன்னா ஆரோட வேல்யூ 1/3 கிடைக்கும். ஏன்னா ஆரோட வேல்யூ டேரெக்டாக இருக்கிறனால அது 3 வரலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/3 அதோட தலைகீழியாகவும் இருக்கலாம். அப்போது நான் இங்கே A = 7 ஆர் = 3 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது ரோ வந்து 7/3 7 21 அப்படின்ற ரோ கிடைக்கும். 1/3ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதோட ஆர்டர் ரிவர்ஸில் கிடைக்கும், 21 7 7/3. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன்னு கேட்கும்போது சென்டரில் 7ன்னு இருந்துச்சுனாலே அதுதான் வந்து ஆன்சராக அமையும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா 1 மார்க் கொஷின்ஸில் இந்த ஆர்டர் மாற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் சென்டரில் 7, ஏன்னா நம்ம எடுத்துருக்கிற உறுப்பு என்னது, A/R ஏஆர் அப்படின்னும் போது ஏவோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. இங்கேயே நமக்கு ஏவோட வேல்யூ 7ன்னு தெரிஞ்சுன்னா டக்குன்னு ஆப்ஷன் பார்க்கணும். ஆப்ஷனில் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 7ன்னு எது இருக்கோ அதை டிக் பண்ணிடணும். சப்போஸ் 7ன்னு 2-3 இடத்துல இருக்குன்னா மட்டும் தான் நீங்கள் சம் சால்வ் பண்ணவே போகணும். ஓகேவா? அடுத்தது 64 என்ற எண்ணை பெருக்குத்தொடர் வரிசையில் அமைந்த 3 எண்களின் பெருக்கற்பலனாக எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். ஓகேவா? 64 என்ற எண்ணை பெருக்குத்தொடர் வரிசையில் அமைந்த 3 எண்களின் பெருக்கற்பலனாக எழுதுக. அப்போ 64 நமக்கு என்னென்னு தெரியும், 8 8 64. ஆனால் இதில் 2 நம்பர் தான் இருக்குது. நமக்கு என்ன வேணும், பெருக்குத்தொடர் வரிசையில் அமைந்த 3 எண்களாக வேணும். அப்போது 8 தனியாக விட்டுடலாம். இந்த 8 பிரித்து பார்க்கலாம். 2 8. இப்போ என்ன ஆகுது, 2 8 8 8 64ன்னு கிடச்சிருதா? அதே மாதிரி இது ஒரு பெருக்குத்தொடர் 2 2 4 4 2 8ன்னு ஒரு பெருக்குத்தொடர் ஆர்டராகவும் இருக்குது. அப்போது 2 4 8 அப்படின்றது தான் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம டிக் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா? அடுத்த கொஷின் 3, x, 6.75 என்பது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஓகேவா? இதே மாதிரி நம்ம கூட்டுத்தொடர் வரிசையிலையும் ஒரு சம் பார்த்துருக்கோம். ஸோ பெருக்குத்தொடர் வரிசையில்
எக்ஸ் அப்படின்றது இங்கே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எக்ஸின் மதிப்பு. இப்போ நம்மளாம் ஒரு பெருக்குத்தொடர் இப்போ தானே இதை கண்டுபிடிச்சோம். 2 4 8ன்றது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். 8 2 எவ்வளோ 16. 8 2 எவ்வளோ 16. அப்போது இந்த 4க்கு ஸ்கொயர் எடுத்தோன்னா அதோட வேல்யூ என்னவா கிடைக்கும் 16 அப்படின்றது கிடைச்சிரும். ஓகேவா? அப்போது 8 2 16 இவங்க ரெண்டு பேர்த்தையும் பெருக்கினா கிடைக்கிறது நடுவில் இருக்க நம்பரோட ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நடுவில் இருக்கிறவங்க பி ஏபிசி அந்த ஃபார்மெட்டில் எடுத்தோன்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி. அப்போ இங்கே எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் பெருக்குங்க. 6.75 × 3 பெருக்குனா நமக்கு வந்து பாயிண்டில் இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டக்குன்னு நம்ம வந்து 6.75க்கு வந்து ஒரு ரூட் எடுத்து பார்த்துடலாம். ஓகேவா? அப்போது 6.75னா 3 3ஆல் கண்டுபிடிச்சிட்டே வந்துடுறோமா. கடைசியாக 3 எத்தனை வாட்டி வந்திருக்குன்னா 3 வாட்டி வந்திருக்கு. 5 2 வாட்டி வந்திருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒரு 3 அப்படின்றது இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா ரூட்டுக்கு வெளியில் இந்த ரூட்டுக்குள்ளார பாயிண்ட் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா ரூட்டுக்கு வெளியில் வரும்போது அந்த பாயிண்ட்டும் வந்து ஒரு டிஜிட்டாக குறைஞ்சிரும். இந்த டிஜிட்லேருந்து ஒரு டிஜிட்டாக குறையும். ஸோ எனக்கு இந்த இடத்துல 675க்கு காரணிப்படுத்துகிறோம் இல்லையா. 3ஆம் வாய்ப்பாடில் வருது, 5ஆம் வாய்ப்பாடில் வருது, திரும்ப 5 திரும்ப 9 5 45 3 9ன்னு வந்துடுது இல்லையா. ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதணும் அப்படின்னா 2 வாட்டி 5 3 வந்து 2 வாட்டி வந்திருக்கு. அப்போது 5 × 3 × 3 அப்படின்றது தான் நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கும். ஸோ அதை பெருக்கி பார்த்தா 45ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி நமக்கு ரூட்டுக்குள்ளார 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால ரூட்டுக்கு வெளியில் வரும்போது ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டாக மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா கிடைக்கும்னா 4.5 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நிறைய கேட்பாங்க. இதுக்கு நம்மளாக ஒரு பெருக்குத்தொடர் வரிசையும் இல்லை நம்மளாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசையும் எழுதிட்டு அதுக்கு ஆன்சர் எப்படி வருதோ அதை பொறுத்து எக்ஸோட வேல்யூ நம்ம எழுதிடணும். ஓகேவா? அடுத்தது 729 243 81 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் 7வது உறுப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்றது என்னவாக இருக்கும் 729. 6ன்றது என்னது 243லேருந்து 729 டிவைட் பண்ணால் கிடைக்கிறது 1/3ன்னு கிடைச்சிருச்சு. ஏவோட வேல்யூ தெரியும், ஆரோட வேல்யூ தெரியும். 7வது உறுப்புனா நமக்கு எத்தனாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் 6வது உறுப்பு 1 குறைச்சிடணும். அப்போது 1/3 6 பவர் 6 இன்ட்டு ஏவோட வேல்யூ 729. ஏற்கனவே இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி 3 3 6 2 6 இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா டக்குன்னு நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இப்போ 729 அப்படின்னா நம்ம 3ஆல் காரணிப்படுத்துகிறோம். இப்போ 3ஆல் காரணிப்படுத்தும் போது 2 3 6 இங்கே வந்து என்ன கிடைக்கும் 12 4 12 3 9. திரும்ப இதை வந்து 3ஆல் பண்ணுறோம். 5 15 7 3 9 8 3 24 1 3 3 81. 3ஆல் பண்ணால் 2 3 6 மீதி 2 7 3 21. திரும்ப இதை 3ஆல் பண்ணுறோம் 9 3 27. அப்போ இதை பண்ணும்போது 3 9ன்னு கிடைக்கும். எத்தனை வாட்டி 3 கிடைக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 6 வாட்டி பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்குது 729. 3 6 3 6. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது 7வது உறுப்பு என்னவாக இருக்கும்னா 1 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இப்போ இந்த பெருக்குத்தொடர் வரிசையை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டரே கம்மியாகிக்கிட்டே தான் வருது. அப்போ 7வது உறுப்பு 1 இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் 100 இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பர் கிடச்சிச்சின்னா இங்கே இருக்கிறதே 81 தான். அப்போ 7வது உறுப்புக்கு திருப்பி 100ன்றது போகாது, ஆன்சர் கம்மியாகிட்டே தான் வரும். ஸோ இதையும் ஒரு டைம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 6னா 729. ஓகேவா? 3 5னா 243. 2 5க்கு என்ன வரணும், 2 10க்கு என்ன வரணும், இந்த மாதிரி மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். x+6 இதுவுமே வந்து டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷின்ஸ் தான். ஓகேவா? இப்போ இது x+6 x+12 x+15 என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசை. தொடர்ச்சியான 3 உறுப்புக்கள் இது எல்லாமே தொடர்ச்சியாக அமைஞ்சிருக்க 3 உறுப்புக்கள் எனில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. எக்ஸின் மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, b² = AC அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ b² a × c அப்படின்ற ஆர்டரில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ என்னவா கிடைக்குதுன்னா -18 அப்படின்றது கிடைச்சிருது. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆன்சர் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். ஓகே, அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 4 8
6 சம்திங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் 4 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் இங்கே 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 4 + 6 என்னவாக இருக்கும்? 10ஆக இருக்கும். 4 + 12 என்னன்னு கிடைக்கும்? 16ன்னு கிடைக்கும். 4 + 15 என்னன்னு கிடைக்கும்? 19. அப்போது 10, 16, 19 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா வெவ்வேறையாக மாறி மாறி வருது. ஒரு பெருக்குத்தொட வரிசையை ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 4ஆக இருக்காது. அதே மாதிரி 8 செக் பண்ணி பார்க்கணும். மீதி 18 -18 அப்போ -18 செக் பண்ணி பார்த்தா ஒரு பெருக்குத்தொடர் வரிசையை ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையை கொடுக்கும். அப்படின்ற ஆர்டரில் நம்ம ஆப்ஷனை வச்சும் போட்டுக்கலாம். இவ்வளோ பெருசாக நம்ம சம் சால்வ் பண்ண தேவையில்ல. ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் இங்கே போயிடலாம். ஓகேவா? 4, 8, 16 எக்ஸட்ரா 8, 1, 92 8192 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கைனா கண்டிப்பாக இது எத்தனாவது உறுப்பு, டோட்டலாக எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது நமக்கு ஆன்சர் சின்னதாக தான் வரணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. A = 4, ஆரோட வேல்யூக்கு என்ன பண்ணணும்? 8 / 4னா 2 அப்படின்றது கிடச்சிரும். ஸோ உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும்னா இது லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் டிஜிட் இல்லையா? லாஸ்ட்டு டிவைடட் பை A. ஓகேவா? லாஸ்ட் நம்பர் என்ன கிடச்சிருக்கோ அந்த லாஸ்ட் நம்பரில் இருந்து டிவைடட் பை A போட்டுட்டு அது கூட +1 நம்ம பண்ணோம் அப்படின்னா, அதாவது பவர் கூட தான் +1 வர ஆன்சர் கூட +1 பண்ணிடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? 8122 டிவைடட் பை 4 அப்படின்றத கண்டுபிடிச்சிடணும். ஸோ கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2048ன்றது கிடச்சிருச்சு. 2048 அப்படின்றது கிடச்சிருச்சு. இது 2ன் அடுக்கில் எத்தனை வரும்? ஏன்னா 6 எத்தனை? 2ன்னு கிடச்சிருக்கா? அப்போ இது 2ன் அடுக்கில் எத்தனையில் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது 8192 2ஆல் பண்ணும்போது 4 0 96ன்னு கிடைக்குது. 2ஆல் திரும்பி பண்ணுறோம். 2 4 0 4 2 8 மீதி 1 16 8 2 16 இதை 2ஆல் பண்ணுறோம். 1024ன்ற வரைக்கும் கிடைக்குது. இந்த 1024க்கு எனக்கு ஆன்சர் தெரியும் ஏற்கனவே. 2ன் அடுக்கு 10 அப்படின்னா ஆன்சர் வந்து 1024 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம பெருசாக சால்வ் பண்ணுறதை ஷார்ட் பண்ணுறதுக்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி 2ன் அடுக்கு 5னா 32 அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நடுவில் இருக்க நம்பரை மட்டும் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இங்கே வந்து 10 1024ன்றது 10. அப்போ இது 11 12 13. அப்போது இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா 2ன் அடுக்கில் 1024ன்றது 10ஆவதுல 2ன் அடுக்கு 10ல் கிடைக்குதா? ஓகேவா? இது 10ல் கிடைக்குதா? இங்கே என்ன கிடச்சிருக்காங்கன்னா 2048. ஏன்னா வகுத்து தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2048 இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே போட்டிருக்கேன். 8192னா இந்த நம்பரை 222ன்னு பண்ணிக்கிட்டே வரும்போது சப்போஸ் இந்த 8192ன்றது எத்தனாவது உறுப்புன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா இங்கே 2ன் அடுக்கு 10ன்றது 1024 11 12 13 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா 2048க்கு தான். இப்போ 2048 2ஆல் வகுக்கும்போதே 1024ன்னு எனக்கு கிடச்சிருச்சு. இது 2ன் அடுக்கு 10ன்னு எனக்கு தெரியும். அப்போ இது கூட 1 கூட்டிட்டா 2ன் அடுக்கு 11. இப்போ 11 + 1 ஏன்னா லாஸ்ட்டாக வரதில் வந்து ஆன்சர் கூட +1 பண்ணணும். அதுதான் வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைன்னா 12. ஓகேவா? 12. அடுத்தது 1 / 3 1 / 9 1 / 27 எக்ஸட்ரா 1 / 2187 என்ற பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இங்கே எல்லாமே வந்து டிவைடடில் இருக்கா? ஸோ எனக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. மேலே இருக்கிறது எல்லாமே ஒன்று தான். அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லைன்னும் போது நான் டேரெக்டாக அந்த சீரீஸை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3 9 27 எக்ஸட்ரா 2187ன்றது லாஸ்ட் நம்பர்னு வச்சு சம் சால்வ் பண்ணுறேன். A = 3 R = 9 / 3னா 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நான் 3ன் அடுக்கு 6 729ன்னு கிடைக்குது. அப்போது 729க்கு 3ல் எடுத்துகிட்ருக்கேன். காரணிப்படுத்துகிறேன். 2 3 6 மீதி 1 12 4 12 3 9 இந்த மாதிரி காரணிப்படுத்திட்டே வரேன். இப்போ 3ன் அடுக்கு 6ன்றது 729. ஓகேவா? அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம சம் சால்வ் பண்ணும்போது 6ன்னு கிடைக்கும். 6 + 1னா நமக்கு எத்தனை ஒரு உறுப்புகளின் எண்ணிக்கை 7 அப்படின்றது கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின், ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பு 32,805 மற்றும் 6வது உறுப்பு 12 15 அதாவது 32,805 6வது உறுப்பு 1215 எனில் 12வது உறுப்பு கேட்குறாங்க. நமக்கு எத்தனாவது உறுப்பு கேட்குறாங்க? 12வது உறுப்பு. இப்போது இது 9, இது 6.
T9 ஒன்று கொடுத்துருக்காங்க, T6 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஷார்ட்டாக நம்ம எப்படி போகலான்றதை யோசிக்கலாம். ஏன்னா உறுப்பு ஃபஸ்ட்டு ஏவை கண்டுபிடிக்கணும், ஆரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சீரீஸை கண்டுபிடிக்கணும், தென் அதுக்கப்புறம் 12வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம ஷார்ட்டாக என்ன பண்ணிடலாம்னா T9 டிவைடட் பை T6 ஓகேவா, ரெண்டுத்தையும் வகுத்தா 9லேருந்து 6 போச்சுன்னா எத்தனை கிடைக்கும்? 3. எனக்கு T3யோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ 32,805 டிவைட் பை 1215 ஃபஸ்ட்டு 5ஆல் வகுக்கிறேன். 6561 243ன்னு கிடச்சிருச்சு. திரும்ப இதை நான் 3ஆல் வகுக்கிறேன். அதுக்கப்புறம் 9ஆல் வகுக்கிறேன். 729 டிவைட் பை 27ன்னு கிடச்சிருச்சு. 27 27 27 இன்ட்டு 27 தான் 729. ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் இங்கே என்ன கிடச்சிருச்சு? 27. எதோட வேல்யூ அப்படின்னா T9 மைனஸ் ஆஃப் T6 இஸ் ஈக்குவல் டு 27னா 9. ஏன்னா இது டிவைடடில் இருக்கா, டிவைடடில் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கணும், பெருக்கல்ல இருந்தால் ஆட் பண்ணணும். அப்போ இது என்ன கிடச்சிச்சு? T3யோட வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. கொஷினில் என்ன கேட்குறாங்க? 12வது உறுப்பு அப்படின்றத கேட்குறாங்க. அப்போது என்ன பண்ணால் எனக்கு 3 எனக்கு தெரியும், 9 எனக்கு தெரியும், 6 எனக்கு தெரியும், 3 இவங்க 3 பேர்த்தோட வேல்யூவும் தெரியும். ஸோ 12 அப்படின்றது 12வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகேவா, அப்போது அதே மாதிரி 9ஐயும் 3ஐயும் பெருக்கலாமா? 9 இன்ட்டு 3ன்னு போட்டோன்னா T9 இன்ட்டு T3 அப்படின்னு போட்டேன். நான் என்ன சொல்லியிருக்கேன்? 9ஐயும் 3ஐயும் பெருக்கிக்கணும், கூட்டிக்கணும்னு சொன்னேன்னா 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12ன்னு கிடச்சிருமா? அப்போது இந்த வேல்யூவையும் T3யோட வேல்யூவும் பெருக்குனாவே எனக்கு T12 அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ இங்கே நம்ம ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா கொடுத்துருக்கிறது 9வது உறுப்பு. ஒரு சிங்க் எதுனா சிங்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். 9வது உறுப்பு, 6வது உறுப்பு, 12வது உறுப்பு கேட்குறாங்க. 9லேருந்து 6 நான் கூட்டினாலும் கழிச்சாலும் என்ன வரும்? இப்போ 9 15வது உறுப்புன்னு கேட்டாங்கன்னா 2 பேர்த்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணால் போதும். ஏன்னா இவ்வளோ பெரிய கொஷின்ஸ் பெரிய நம்பராக கொடுக்க மாட்டாங்க. ஆனால் டிஃபிகல்ட்டி சம்ஸில் கொடுக்கவும் சான்சஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ 9 6னா 15வது உறுப்புனா 2 பேர்த்தையும் பெருக்கினாவே எனக்கு ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, அப்போ நான் அந்த லாஸ்ட் டிஜிட்டை பார்த்தா கூட எனக்கு போதும். இங்கே இது ஃபுல்லாகவே நான் பெருக்கி பார்க்கணுன்னு இல்லை. IL 35, யாருக்கு லாஸ்ட்டில் 35ன்னு முடியுதோ அதுதான் ஆன்சர். நான் சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா, அப்போ 9வது உறுப்பு, 6வது உறுப்பு, 12வது உறுப்பு. 9லேருந்து 6 போச்சுன்னா 3. அப்போது 12வது உறுப்பு நான் கண்டுபிடினா 9 3 தெரியுதுன்னா 2 பேர்த்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 12 மல்டிபிள் பண்ணால் 12வது உறுப்பு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் 8வது உறுப்பு 768, பொது விகிதம் 2, அதாவது 6ஓட வேல்யூவை அவங்க கொடுத்துட்டாங்க, 8வது உறுப்பையும் அவங்க கொடுத்துட்டாங்க. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 10வது உறுப்பு. வெரி சிம்பிள். இப்போ 8வது உறுப்பு எனக்கு தெரியும், 6 எனக்கு 2ன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போது பொது விகிதம் 2னா 10வது உறுப்புக்கு நான் என்ன பண்ணலாம்? 9வது உறுப்பா ஜஸ்ட் 2ஆல் பெருக்குனா இங்கே முடிஞ்சிடுமா? திருப்பி வந்த ஆன்சர் 2ஆல் பெருக்கினாலும் T10ஓட வேல்யூ முடிஞ்சிடும். இது அப்படியே நம்ம ஷார்ட்கட்டில் நீங்கள் போகிறது பெட்டர். ஓகேவா, அடுத்தது ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவா, ABC அப்படின்றது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எனில் 3 9 3 A, இது என்னதுன்னா A, 3 A 3 B 3 C என்பது கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்குமா பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்குமான்னு கேட்குறாங்க. இப்போ நான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசை நானே ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 2 4 6 அப்படின்றது நானே ஃபார்ம் பண்ணுறேன். அப்போது 3 2 3 4 3 6ன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 3 9ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 3 4னா 81ன்னு கிடைக்கும். இது 729ன்னு கிடைக்குது. அப்போது இது ஆர்டர் நான் செக் பண்ணி பார்க்கும்போது 9 9 81 81 இன்ட்டு 9 729 எனக்கு ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அமையுது. ஓகேவா, ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 3 A 3 B 3 C என்பது டேஷ், அதுவும் ஒரு பெருக்குத்தொடர் வரிசை தான். கீழே கூட்டுத்தொடர் வரிசை, சிறப்பு தொடர், அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் பெருக்கற்பலன், ஏற்கனவே 3 உறுப்பு என்னதுன்னு சொல்லிட்டோமா? 27. டக்குன்னு A கண்டுபிடிக்கணும்னா A பவர் 3ன்னு போயிடணும். 3 3 ஏவோட வேல்யூ 3 தெரிஞ்சிச்சுன்னா அவை 2 உறுப்புகளின் பெருக்கற்பலனின் கூடுதல் 57 டிவைடட் பை 2 2 பெருக்கற்பலன். அப்போ என்ன அர்த்தம்னா AR டிவைடட் பை A. அப்போ என்ன கிடைக்கிது? A ஸ்கொயர் டிவைடட் பை R அப்படின்றதும். திருப்பி இதுக்கு ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A டிவைடட் பை R இன்ட்டு A ஸ்கொயர் டிவைடட் பை R. அப்படியா? திருப்பி A இன்ட்டு AR, லாஸ்ட்டாக இருக்கிற 2, ஃபஸ்ட்டு இருக்கிற 2த்தையும் பெருக்கிக்கிறோம், லாஸ்ட்டாக இருக்கிற 2த்தையும் பெருக்கிக்கிறோம். பெருக்கிட்டு A இன்ட்டு ARனா A ஸ்கொயர் டிவைடட் பை R, கடைசியிலேருந்து 2ஐயும் பெருக்கலாம். AR இன்ட்டு A டிவைடட் பை Rனா கேன்சல் ஆகிட்டு A ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்குதா? அப்போ இவங்க எல்லாத்தையுமே அவை 2 உறுப்புகளின்
பெருக்கற்பலனோட கூடுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர், இது ஒரு ஆன்சர். 3 பேத்தையும் கூட்டுனா 57/2 கிடைக்குதுன்னா ஏவோட வேல்யூ தான் எனக்கு தெரியும். அதனால் ஏவை காமனாக வெளியே எடுத்துகிட்டு 1/r r+1 அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டே வந்தோன்னா 19/3 அப்படின்றது கிடைக்குது. ஓகேவா? 19/3 அப்படின்றது கிடைக்குது. தென் அதுக்கப்புறம் r² + r+1/r அப்படின்றது கொண்டு போகும்போது எனக்கு சீரீஸ் வந்து என்ன கிடைக்குது, ஆரோட வேல்யூ ஏவோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து -9 -4 அப்படின்ற ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். ஆரோட வேல்யூ 3/2 2/3 அப்படின்றது தெரிஞ்சுன்னா சீரீஸ் வந்து நம்ம போட முடியும். ஸோ இந்த அளவு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்காது, பட் இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ r² + r+1/r 19/6ன்னு கிடைச்சிருச்சா? இப்போ இந்த 6 வகுத்தல் இருக்கிறது இங்கே பெருக்கல்ல போயிடுமா? அப்போ இவங்க எல்லாத்தையுமே பெருக்கல் பண்ணும்போது 6r², அதாவது 6r² - 13r + 6ன்னு கிடைக்கும். அப்போது இந்த நம்பரையும் பெருக்கணும். பெருக்கிட்டு நடுவில் இந்த 2 நம்பரையும் பெருக்கினால் வர ஆன்சரையும் இவங்க 2 பேர்த்தையும் கூட்டினாலும் எனக்கு இங்கே -13ன்னு கிடைக்கணும். 9 நாங் 36, 6r 36. ஆனால் 6 பெருக்குனா 36 கிடைக்கும். ஆனால் கூட்டினா என்ன கிடைக்கும்? 12ன்னு தான் வரும். அப்போ 13ன்னு எனக்கு வராது. அடுத்தது 9 நாங் 36. ஓகேவா? அப்போ -9 -4 அப்படின்றத சால்வ் பண்ணும்போது தான் -9 -4ன்றதை சால்வ் பண்ணி பொதுவாக இருக்க நம்பரை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 3/2 r = 2/3ன்ற சீரீஸில் நமக்கு ஆன்சர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இவ்வளோ டஃப்பாக ஆன்சர்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகே, ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள். ஓகேவா? கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிற 3 அடுத்தடுத்த உறுப்புகள். XYZ என்பன ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் உள்ள 3 அடுத்தடுத்த உறுப்புகள் அப்படின்னா x/ மேலே இந்த மைனஸு b - c, c - a, z⁴ - bயின் மதிப்பு என்னதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏபிசின்றது நீங்களாக ஒரு கூட்டுத்தொடர் வரிசை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி XYZ அப்படின்றது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் பவர் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா போட்டுட்டு ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன மதிப்பு வருது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து பெருக்குத்தொடர் வரிசையின் கூடுதல் அப்படின்ற சம்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஒரு சில கொஷின்ஸ் நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.